இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஸ்டாக்ஸு இப்படிலாம் போயிட்டு போகிறாங்க. முக்கியமாக இந்த ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. நான் தப்பு சொல்லலை, கண்டிப்பாக எல்லோரும் பண்ணலாம். பட் ஒரு லாஸ்லெஸ்ஸாக உங்கள் எஃபர்ட்டை போட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பேசிவ் இன்கமாக கண்டுபிடிங்க. பேசிவ் இன்கம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆக்டிவ் இன்கமாகவும் மாற்றலாம் இதை ஃப்யூச்சரில். ஸோ நான் நிறைய டைம் ப்ரிஃபர் பண்ணுறது தான் ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நான் என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுவீங்கன்றதை சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எத்தனை கிளைண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பர் மந்த் ஒரு ஃபுல் டைம் ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 3 to 4 கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். பர் கிளைண்ட்ஸுக்கு 10 to 15,000 சார்ஜ் பண்ணால் கூட யூ கேன் ஈஸிலி ஏர்ன். ஒரு 3 கிளைண்ட்ஸ் வச்சா கூட அரௌண்ட் 45,000 இல்லை 30,000 நல்லா கிராஸ் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். பண்ணியிருக்கவங்க இன்டர்வியூ பண்ணி நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இட் இஸ் பாசிபிள். இது ஒன்று தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது விஷயம், இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் எஃபர்ட் இதில் என்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணுவீங்க. அதாவது வெப்சைட் டெவலப்மெண்ட். நான் வந்து சூஸ் பண்ணது நான் 5.5 இயர்ஸாக நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக தான் இருக்கேன். நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒன்று. இந்த இப்போ நீங்கள் எந்த ஸ்கில்ஸ் வேணால் படிக்கிறீங்க எடுத்துங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. VFI கிரியேட்டர் அது இது நிறைய இருக்காங்க. ஸோ அது ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் விஷயங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கில் லேர்ன் பண்ணுவீங்க. செகண்ட் விஷயம் கிளைண்ட் அக்வைஷன் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. எப்படி கிளைண்ட் எடுக்கிறது பிஸ்னஸ்க்காக அப்படின்ற விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்க. தேர்டு, சேல்ஸ். எப்படி ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுன்ற கிளைண்ட்கிட்ட எப்படி பேசுன்ற நாலேஜ் கிடைக்கும். இது எங்கேயுமே கிடைக்காது, இது எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைச்சனா எங்கே வேணால் நம்மளால் சர்வே பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைம்லையுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.